வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, செந்தில் பாலாஜி அவர்கள் திமுக வேட்பாளராக கோவை தெற்கில் போட்டியிடுறாரு. வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இப்போ செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமார் இருக்கார்ல, அவரும் கோவை தெற்குலையும் கரூர்லையும் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு, 2 தொகுதிகள்லையும் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடிஞ்சிச்சு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஒரு பேக்கப்புக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை செந்தில் பாலாஜியுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அவருடைய சகோதரர் அசோக்குமாரை போட்டியிட வைப்பதற்கான ஒரு பிளானு, ஒரு பேக்கப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு விளக்கங்கள் வருது. பாஜக கொந்தளிக்கிறாங்க. கரூர் திமுக வேட்பாளரை ஆதரித்து செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமார் கேம்பெயின் பண்ணுறாரு. பாஜக கடுப்பாகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அசோக்குமாரை தானே ஈடி வந்து தேடினாங்க பண மோசடி வழக்கில். பல மாதங்களாக தலைமறைவாகவே இருந்தார் அசோக்குமார். இப்போ பாருங்கள், ஃப்ரீயாக அவர் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக கேம்பெயின் பண்ணிக்கிருக்காரு. பிஜேபி சர்க்கார் ஆட்சியில் ஏராளமான நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்கள் பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பாதுகாப்பை நாட்டு மக்களுக்கு மோடி சர்க்கார் வழங்குறாங்க. ஹை செக்யூரிட்டி. அடுத்து ஸ்கீம்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கறது, குழாய் மூலமாக குடிநீர் வழங்குறது, இது மாதிரியான ஃபென்டாஸ்டிக்கான ஸ்கீம்ஸையும் மோடி சர்க்கார் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ராமர் கோவில் கட்டியிருக்காங்க, ஆர்டிகிள் 370 குப்பை தொட்டியில் வீசியிருக்காங்க. வேறு லெவல். எல்லாத்தையும் நாங்கள் பாராட்டுவோம். ஆனால் ஒரு விஷயத்தை தவிர என்னென்னா, பிஜேபி கவர்மெண்ட்டில் ஊழல் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஊழல் இல்லாத ஆட்சியை தான் மோடி வழங்குறாரு. ஆனால் கடந்த காலங்களில் ஊழல் செஞ்சுருப்பாங்களே, அவங்களுக்கு எதிரான நடவடிக்கை அவ்வளவு ஃபாஸ்ட்டாக இல்லை. திமுக அமைச்சர்கள் மேலே எவ்வளவோ வழக்குகள் நடந்துக்கு இருக்குது, அமலாக்கத்துறையுடைய வழக்குகள் நடந்துக்கு இருக்குது. ஆனால் எதுக்கும் விரைவாக தீர்வு கிடைக்க மாட்டேது. கேஸு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் ஈஸியாக கேம்பெயின் பண்ணிக்கு இருக்காரு. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் ஈடி அவரை தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவரை பிடிக்கவே முடியலை. அப்போது ஊழல் செய்யாமல் இருக்கிறது ஓகே. ஆனால் கடந்த காலங்களில் பல கட்சிகளை சேர்ந்தவர்கள் ஊழல் பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்கு எதிராகவும் ஆக்ஷன் ஸ்பீடாக இருக்கணும், அதை மோடி சர்க்கார் உறுதிப்படுத்தணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. அசோக்குமாருடைய கேம்பெயினுக்கு பாஜக தொண்டர்கள் இப்படி ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. உங்களுடைய பார்வைகளை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கார்த்திக் சிதம்பரம் இருக்கார்ல, அவர் அஸ்ஸாம் போலீஸை விமர்சனம் பண்ணியிருக்காரு. பவன் கேராவை அஸ்ஸாம் போலீஸு தேடிக்கு இருக்காங்க. ஏன்னா அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மாவுடைய ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க எகிப்து நாட்டை சேர்ந்தவங்க, எகிப்து நாட்டுடைய பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பவன் கேரா அடிச்சு விட்ருக்காரு. பிறகு என்ன தெரிய வருது, எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணியுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து அந்த பாஸ்போர்ட்டில் அந்த பெண்மணியுடைய புகைப்படத்தை நீக்கி ஹிமந்த பிஸ்வ சர்மாவுடைய ஒய்ஃபுடைய புகைப்படத்தை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, அட்டாச் பண்ணியிருக்காங்க மார்ஃபிங் மாதிரி. எவ்வளோ பெரிய ஒரு கிரைம் இது. பவன் கேராவுக்கு எதிராக அஸ்ஸாம் போலீஸு வழக்கு பதிவு செய்து அவரை தூக்க முடிவெடுத்து அவரை தேடி அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. பிறகு தான் தெரியுது அவர் ஹைதராபாத்துக்கு எஸ்கேப் ஆகிட்டாரு, காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமாக பார்த்து தாவிக்கு இருக்காரு அப்படின்னு அதன் பிறகு தான் தெரிஞ்சிச்சு. இப்போ அஸ்ஸாம் போலீஸு டெல்லி போனாங்களே, இது சம்மந்தப்பட்ட செய்தியை மேற்கோள் காட்டி கார்த்திக் சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பிரைவேட் மிலிட்டியா மாதிரி அஸ்ஸாம் போலீஸ் செயல்படுது அப்படின்னு அஸ்ஸாம் போலீஸை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு விமர்சனத்தை விமர்சனமாக பார்க்காம அவர் மேலே வழக்கு பதிவு செய்து அவரை சிறைப்படுத்துறதுக்காக, கைது செய்கிறதுக்காக இப்படி அஸ்ஸாம் காவல்துறை துடிக்குது அப்படிங்கிறது கார்த்திக் சிதம்பரத்துடைய குற்றச்சாட்டு. இதே கார்த்திக் சிதம்பரம் 2012 அவரை ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கைது செய்ய வச்சார் கார்த்திக் சிதம்பரம். அவர் பேர் ரவி ஸ்ரீனிவாசன். நாட்டிலேயே ஒரு ட்விட்டு போட்டு அந்த ட்விட்டுக்காக கைது செய்யப்பட்ட முதல் நபர் இந்த ரவி ஸ்ரீனிவாசன் தான். கார்த்திக் சிதம்பரம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த ரவி ஸ்ரீனிவாசன் கைது செய்யப்பட்டார். நாட்டிலேயே ஒரு ட்விட்டு போட்டதுக்காக கைது செய்யப்பட்டவர் ரவி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி இதே கார்த்திக் சிதம்பரம் அஸ்ஸாம் போலீஸுக்கு பாடம் எடுத்துக்கிருக்கார். பார்த்தீங்களா, இதுதான் முரண்பாடின் மொத்த உருவம் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. இது 2. அடுத்தது, தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதுச்சேரி, கேரளாவில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார்ல, ஹெலிகாப்டரில் பறந்து கேம்பெயின் பண்ணார்.
அப்போ அண்ணாமலை வந்த அந்த ஹெலிகாப்டரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க. உடனே சில திமுக அபிமானிகள் அந்த புகைப்படத்தை, பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்யக்கூடிய அந்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி, அண்ணாமலை வந்த ஹெலிகாப்டரில் கட்டுக்கட்டாக பணங்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, மூட்டை மூட்டையாக பணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு, அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வதந்தியை ஊர் முழுவதும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதில் உண்மை கிடையாது. இது மாதிரி கேம்பெயினுக்கு வரக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸுடைய வாகனங்களை சோதனை செய்கிறது அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய டியூட்டி. அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை போன அந்த ஹெலிகாப்டரை சோதனை பண்ணியிருக்காங்க பறக்கும் படை அதிகாரிகள். இதுக்கு முன்பாக கர்நாடகாவுக்கு எலெக்ஷன் நடக்கும்போது அண்ணாமலை அங்கே கேம்பெயினுக்காக போயிருந்தார். அப்பையும் அண்ணாமலை போன அந்த ஹெலிகாப்டரில் எலெக்ஷன் கமிஷன் சோதனை நடத்தினாங்க. இது நார்மலான ஒரு ப்ரொசீஜர். ஏன் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போன அந்த வேனை வந்து செக் பண்ணலையா? சமீபத்தில் நடந்துச்சு, ஒரு வாரத்துக்குள்ளே நடந்த விஷயம்தான் இது. ஸ்டாலின் மற்றும் இபிஎஸ் உடைய வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. அப்போ சோதனை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அவங்க பணத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தமா? ஏதாவது அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷத்தை பரப்பணும் அப்படின்னு ஒரு பெரிய கும்பல் தமிழகத்தில் ரொம்ப ஆக்டிவாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதான் இதிலிருந்து கன்ஃபார்மாக தெரியுது. எலெக்ஷன் நேரத்தில் இது மாதிரி வதந்தி பரப்புபவர்கள் மீதும் கடுமையான ஆக்ஷன் எடுக்கணும் எலெக்ஷன் கமிஷன் அப்படிங்கிறதா இப்போ மக்களுடைய டிமாண்டாக இருக்குது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.